அந்த பையனோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ, யார் பேசுறது? கமலம்மாவா பேசுறது? ஆமா, நான் கமலா தான் பேசுறேன். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட தான் நான் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆடாதீங்க. ஏன்னா நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் அப்படி. ஏங்க, பீடிகை போடாம முதல்ல விஷயத்த சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்துமா, அது என்னங்க இப்படி வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன விஷயம்னு சொல்ல போறீங்களா இல்ல நான் போனை வைக்கவா? ஐயோ அம்மா அம்மா, போனை வச்சிடாதீங்கம்மா, நான் சொல்லிடுறேம்மா. அது என்னன்னா, நான் போனை கட் பண்றேங்க. அம்மா, உங்க பையன் சதீஷ் மேல. சதீஷ் மேல? உங்க சதீஷ் மேல கார் ஏத்திட்டாங்கம்மா. அம்மா அம்மா, நல்லா பாத்தீங்களா? கார்ல அடிபட்டது ஏன் பையன் தானாங்க? நான் 2 கண்ணால பார்த்தேம்மா. அது உங்க பிள்ளைதாம்மா. அப்படியே மனசு பதறிடுச்சுமா. ஐயோ, நான் என்ன பண்ண என் புள்ள? ஐயோ கடவுளே, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? நீ ஏன் இப்படி எல்லாம் எனக்கு சோதனைய கொடுத்துட்டு இருக்க? என் வீட்டுக்காரரை தான் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. எனக்குன்னு இருந்த ஒரே ஆதரவு என் புள்ள சதீஷ் தான். அவனையும் நீ எடுத்துக்க பாத்துக்கிறியேப்பா. ஐயா ஐயா, என் பிள்ளைக்கு ரொம்ப அடிபட்டிருக்க ஐயா. இப்போ அவனை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க? ஆமா, நான் சொல்றத முழுசா கேட்காம ஏமா நீங்களா இப்படி ஏதோ நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களேம்மா. ப்ளீஸ்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. புலம்புறனா? ஏங்க, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஏதோ பொம்மைக்கார ஏத்திட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, உங்க பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகலம்மா. அவரை கார் இடிச்சதுல லேசான காயம்தாம்மா. ஆனா என்னம்மா, அது கொஞ்சம் வேகமா இடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா உயிருக்கே ஆபத்தா இருக்கும்மா. ஐயோ, நல்ல வேலைம்மா, பெருசா அடிபடலம்மா. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என் பையனுக்கு லேசாதான் அடிபட்டிருக்கா? ஏங்க, நீங்க சொல்றது உண்மைதானாங்க? இல்ல எனக்கு ஏதாவது அதிர்ச்சி ஆயிட போதுன்னு பொய்ய சொல்றீங்களா? அம்மா, உண்மையதாம்மா சொல்றேன். லேசாதாம்மா அடிபட்டுச்சு. ஆனா உங்க புள்ள நல்லா இருக்காருமா. அவரு 100 வயசுக்கு நல்லாவும் இருப்பாருமா. இப்பதான்ப்பா என் நெஞ்சில பால வாத்தீங்க. நான் கும்பிடுற அந்த வராகி அம்மன் என்ன கைவிடல. யாரு செஞ்ச புண்ணியமோ என் பிள்ளைக்கு பெருசா அடிபடல. ஐயா ஐயா, தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும்பா. சரிப்பா, நான் போனை வச்சிடுறேன். நான் போய் என் பிள்ளைய பாக்குறேன். அம்மா, ஒரு நிமிஷமா, போனை வைக்காதீங்கம்மா. அப்புறமா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா இன்னும் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அவருடைய ஆள் தாமா சதீஷ் மேல காரை இடிச்சது. ஏம்பா, நீ இப்ப சொல்றது உண்மையா? என் புருஷன் தான் அவங்க ஆளை வச்சு காரை ஏத்தனானா? அம்மா, எனக்கு நல்லா தெரியுமா. அவங்க 2 பேரும் உங்க புருஷன்கிட்ட தான் வேலை பாக்குறாங்க. அந்த காரும் உங்க புருஷன் கார் தாமா. தம்பி, அவெல்லாம் ஒரு மனுஷனா? அவன் மனுஷ பிறவியே இல்லப்பா. எந்த அப்பனாவது இப்படி பெத்த பிள்ளை மேலேயே கார் ஏத்தி கொல்ல பாப்பானா? அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாருப்பா தம்பி. அம்மா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. சதீஷ் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. பயப்படாதீங்கம்மா. எனக்கு மனசு கேட்கல, அதான் ஃபோன் பண்ணேன். வச்சிடுறேம்மா. சரி. எடுத்து தொலையா போன. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள மேல கார் ஏத்த பாத்திருப்ப. என் பொண்டாட்டி கமலா போன் பண்றா. என்ன இன்னைக்கு அதிசயமா இருக்கு?
ஹலோ கமலா, எத்தனை வருஷம் ஆச்சு கமலா நீயா எனக்கு ஃபோன் பண்ணி? உன் ஃபோனை பார்த்தது எனக்கு அப்படியே நமக்கு கல்யாணம் ஆனப்ப நீ எனக்கு ஃபோன் பண்ணி எப்பங்க சாப்பிட வருவீங்கன்னு கேப்பியே, அது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. எப்படி இருக்க கமலா? நீ சாப்பிட்டியாமா? என் புள்ள சாரி நம்ம புள்ள சாப்பிட்டானாமா? கமலா, என்ன ஒரு ஆச்சரியம், உன் புருஷன் ஞாபகம் வந்து நீயே ஃபோன் பண்ணிருக்கிய. கமலா, இது கனவா இல்ல நிஜமானு? இரு ஒரு நிமிஷம் நான் கிள்ளி பாத்துக்கிறேன். ஏய், இது நிஜம்தான். சரி சொல்லு டார்லிங், என்ன விஷயம்? அடச்சி வாய மூடியா, பெரிய டார்லிங்க. என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டு என்ன டார்லிங்க நான் கூப்பிடுறேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏயா, நீ என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? நான் தான் உன்னையும் உன் பிள்ளையையும் ஜம்முன்னு வாழ வைக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க 2 பேரும் தான் வரமாட்டேன்னு சொல்றீங்க. நல்லா கேட்டுக்கோ கமலா, நான் எப்பவும் உங்களை வாழ வைக்க தயாரா இருக்கேன். என் கூட நீங்க வந்து சந்தோஷமா வாழலாமா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா பெத்த புள்ள மேலேயே கார் ஏத்தி சாகடிக்க துணிஞ்சிருப்ப. உன் கூட என்ன வாழ சொல்றியா? இல்ல நீதான் எங்களை நல்லா வாழ வச்சிருவியா? கமலா, நீ என்ன பேசுற? நான் என் புள்ளைய கார் ஏத்தி கொல்ல பார்த்தேனா? கமலா, நீ சொல்றது போய். நான் நம்ம மக மேல் உசிரியே வச்சிருக்கமா? நான் போய் அந்த காரியத்தை பண்ணுவேனா? என் புள்ளைக்கு என்னாச்சு கமலா? அவனுக்கு பெரிய அடி ஏதாவது பட்டிருக்காமா? கமலா, அவன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. இத பாரு, நடிக்காத. பெத்த பிள்ளைய காரை ஏத்தி இப்படி கொல்ல பார்த்துட்டு திருப்பி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கியா? அவ்வளவுதான், உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஐயோ கமலா, நான் உனக்கு என்ன சொல்லியுமா புரிய வைப்பேன்? நான் என்ன சொன்னா நீ நம்புவ? நான் நம்ம பையன் மேல காரை ஏத்த சொல்லல, அந்த சக்தி. ஐயோ, அப்போ வேற யாரு மேல காரை ஏத்த சொன்ன? அப்ப நீதான் காரை கொடுத்து உன்கிட்ட வேலை செய்யற ஆளை வச்சு யாரு மேலயோ காரை ஏத்த சொல்லி கொல்ல சொல்லிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? எதிரிக்கு கூட இப்படி ஒரு நினைப்பு வரக்கூடாதியா? உன்ன மாதிரி கேடு கட்ட ஜென்மத்துக்கு தான் இப்படி ஒரு நினைப்பு வரும். கமலா, உன் மேல சத்தியமா, உன் மேல இல்லமா, என் புள்ள மேல சத்தியமா நான் சதீஷ் மேல காரியத்தை சொல்லலமா. என்னமா நீ? நான் அவனை கொல்ல நினைப்பேனாமா? கமலா, என் புள்ள என்கிட்ட பேசுறானோ இல்லையோ, என்ன பெத்த அப்பன பாக்குறானோ இல்லையோ, என்னை எதிரியா கூட பார்த்துட்டு போட்டுமா, அவன் என்னோட ரத்தம்மா. ஏன் கமலா, என் கைய கொண்டு என் கண்ணை குதிக்க வேணா? நான் செத்தாலும் என் கனவுல கூட அப்படி நினைக்க மாட்டேம்மா.